என்ன நியூயார்க் மேயர் பேசின அஷூரன்ஸ் என்ன? 3 முக்கியமான விஷயம். ஒன்று, எல்லாருக்கும் ரெண்ட் 4 வருஷத்துக்கு உயராம பார்த்துப்பேன், வீட்டு வாடகை உயராம பார்த்துப்பேன்னு ஒரு மேயர் கேண்டிடேட் சொல்லியிருக்காரு. ஓகே. பஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், வேகமாகவும் போகும்னு சொல்லியிருக்காரு. தனி பெண்கள் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லங்களை மேயர், அதாவது இந்த சிட்டி ஹால்லேருந்து உத்தரவு போட்டு நடத்துவோம். ஒரு மேயர் அதை அஷூரன்ஸாக கொடுக்குறாரு. தனிப்பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொழிலாளியும் அவங்க குழந்தைங்களை குழந்தை பாதுகாப்பு இல்லத்தில் விட்டுட்டு போகிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. இது 3 மேஜரான விஷயம். உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் வாழக்கூடிய நியூயார்க் அது. இது நாள் வரைக்கும் அங்கே மேயராக இருந்தவர் இப்படி ஒரு அஷூரன்ஸை கொடுத்தது கிடையாது. இவர் ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்டுங்கிறதுனால கொடுக்குறாரு. ஸோ சோசியலிசத்துடைய கூறுகள் அந்த மக்களால், அமெரிக்க மக்களால் அவ்வளவு விரும்பப்படுது. என்ன பேசிக்காக அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லா பொருளோட விலையும் உயருது, ஆனால் 12% வீட்டு வாடகை உயர்ந்ததுக்கு காரணமாக இருந்தது அரசு. இந்த காலகட்டத்தில் வீட்டு வாடகை உயர்த்தாமல் இருந்திருந்தால் மற்ற விலைவாசி உயர்வை நீங்கள் சமாளிச்சிருப்பீங்கல்ல. பொது போக்குவரத்து, அதாவது எல்லாரும் காரில் போகிறாங்க, பொது போக்குவரத்து யாரும் வரதில்லை. எதனால்? ஒன்று, பஸ்ஸு உரிய வேகத்தில் அவங்க வேலைக்கு போகிற அந்த வேகத்துக்கு அந்த வண்டி போகலை, அப்போ உரிய வேகத்தில் போகணும். இன்னொன்று, அக்சசபிளாக இல்லை. நான் 2ஐயும் ஆக்குவேன், நீங்கள் பஸ்ஸை நம்பலாம் அப்படின்றாரு. இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் அது. ஏன்னா அந்த சாலைகள் முழுக்க கார்களால் நிறைஞ்சிருக்கும் போது அது பெரிய கன்ஜஷனையும் சேர்த்து கொண்டு வரும். ஆனால் பொது போக்குவரத்தை எந்த ஒரு தனியாரும் பண்ண மாட்டாங்க, அது பொது முதலீட்டில் நடக்க வேண்டியது. ஓகே. அதே மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், நியூயார்க்குள்ளே எனக்கு வீடு பார்த்துட்டேன், நான் பக்கத்தில் வேலைக்கு போகிறேன், ஆனால் குழந்தைய கொண்டே ஸ்கூலில் விட்டால் ஃபீஸு கட்டாயம் கடுமையாக கட்ட வேண்டியிருக்குன்னா நான் உள்ளே இருப்பேனா? அப்போ அடுத்த கேள்வி அங்கே தான் வருது, குழந்தைய பாதுகாப்பு இல்லத்தை நான் உருவாக்குவேங்கிறது. அப்போ என்னால் பாதுகாப்பு இல்லத்தில் விட்டுட்டு நான் போக முடியும் வேலைக்குன்னா, வேலைக்கு போகிறவர் கையில் கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கையும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குது அரசுங்கிற ஒரு உணர்வு வரல். இது சோசலிசத்தின் கூறு. இதை பேசுகிறார் ஒருத்தர். இவர் உலகம் முழுவதும் இந்த கருத்தை விதைக்கும் போது நான் கேட்குறேன், சென்னையில் வீட்டு வாடகையை பற்றி அரசு ஏதாவது தலையிட முடியுமா? சென்னையில் ரியல் எஸ்டேட்டுடைய சுரண்டலை பற்றி அரசு எங்கேயாவது தலையிடுதா? முடியும், செய்யுதா? ஸோ வீட்டு வாடகையிலையும் தலையிடுறதில்ல, ரியல் எஸ்டேட் சுரண்டலை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஆனால் சென்னையில் ஒரு மிகப்பெரிய உள்ளாட்சி நிலவுதுன்னா, நாளைக்கு இந்த அமெரிக்காவில் நடக்கிற மாற்றத்தை கவனிக்கிற ஒரு இளைஞருக்கு இது ஏன் நம்ம ஊரில் இல்லை, இதே நம்ம ஊரில் கொண்டு வரக்கூடாது, ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது, ஏன் இந்தியா முழுவதும் இருக்கிற பெருநகரங்களில் கொண்டு வரக்கூடாது, நான் ஏன் ஊரை விட்டு வெளியில் அகற்றப்படுறேன்? இப்போ கண்ணகி நகர் பிரச்சனையை வெறும் கண்ணகி நகர் பிரச்சனையாக பார்க்குறோம்.